எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், ஒரு போதகர் அவர் ஃபோன் பண்ணி நான் கேட்கும்போது அவர் என்ன சொன்னாரு, "இப்போதாங்க நானு 25 கிலோ அரிசியும், ஒரு கேக்கும், ஒரு ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு வரேங்க" அப்படின்னாரு. அப்போ உடனே நான் அவர பார்த்து கேட்டேன், "இதனால தான் திராவிட கட்சிகள் என்ன பண்றாங்க, நம்மள அடிமைப்படுத்துறாங்க. கிறிஸ்தவர்கள் இப்போ எங்க பக்கம் தான்" அப்படின்னு ஏன் தைரியமா சொல்றேன்னா, போதகர்களாகிய நீங்க அவங்கள்ட்ட போய் பிச்சை எடுக்கிற மாரி இருக்குது. அவங்க கொடுக்க தான் செய்வாங்க. அதுக்காக நீங்க போயிட்டு உங்க கிறிஸ்மஸை சந்தோஷமா கொண்டாடுவதை விட்டுவிட்டு, நீங்க போயிட்டு அங்க போயி, அவங்கள்ட்டேருந்து 25 கிலோ அரிசியும், அப்புறம் கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்தா, அது நம்மள பிச்சைக்காரத்தனமா அவங்க நடத்துற மாரி இருக்குதே. உங்களுக்கு ஒரு 25 கிலோ அரிசி கூட வாங்க காசு இல்லையா? அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ அந்த போதகர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. என்ன சொன்னாரு, "ஐயா, அவர் அவருடைய பணத்த குடுக்கல. நம்மகிட்டேருந்து கொள்ளடிச்ச பணத்தை தான் திரும்ப கொடுக்குறாரு இப்படி. அதில் வாங்குறது தப்பு இல்லை." அப்போது இதில் எனக்கு கொஞ்சம் உடன்பாடு ஏற்பட்டது. ஏன்னா நம்மகிட்டேருந்து கொள்ளடிச்ச பணத்தை தான் அவங்க தராங்க. அதே மாதிரி தான் அருமையான மக்களை பார்த்து நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த தேர்தல் சமயத்தில் 500, 1000, 2000 கொடுக்குறாங்க. வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்மகிட்டேருந்து கொள்ளடிச்ச பணம் தான். ஆனால் அவங்களுக்கு உங்கள் வாக்குகளை கொடுக்காதீங்க. வாக்குகளை கொடுத்தா இப்போ பாருங்கள் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு. கிறிஸ்மஸ் நல்லா சந்தோஷமாக நாங்கள் கொண்டாடணும்னு நினைக்க வேண்டிய அந்த நிலையில் வந்த செய்திகள்லாம் துக்கத்தை ஏற்படுத்துது. அடுத்தது புத்தாண்டுக்குள்ளாக நம்ம காலெடுத்து வைக்க போகிறோம். இந்த புத்தாண்டை நல்லா சந்தோஷமாக எடுத்து வைக்கலான்னு பார்த்தா, கேட்கின்ற செய்திகள்லாம் வித்தியாசமாக இருக்குது.